அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே இன் மை லைஃப் வந்து எங்கள் அம்மா வீட்டில் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான். ஸோ மார்னிங்கே பார்த்ததுமே எந்திரிச்சிட்டேன். எப்போதுமே லேட்டாக தான் அம்மா வீட்டில் எந்திரிப்பேன். ஸோ எந்திரிச்சிட்டு என்னோடய பையனையும் வந்து கிளப்பி விட்டேன். ஆனால் நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தான். எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கல. ஸோ அவனை ஒரு டைம் அப்படியே எழுப்பி விட்டுட்டு நான் வந்து காலைல மில்க் தான் எடுத்துப்பேன் எப்போதுமே. ஸோ மில்க் குடிச்சிட்டு மறுபடியும் எழுப்புனே எந்திரிக்கல. அதோட எங்கள் அம்மா வந்து துணி வந்து வாஷிங் போட்டிருந்தாங்க. துணி வாஷிங் போடுற மாதிரி இருந்தால் காலையிலே வந்து எங்கள் அம்மா போட்டுருவாங்க. இந்த 10 மணிக்கெலாம் போட மாட்டாங்க, வெள்ளனே வந்து போட்டுருவாங்க. ஸோ கீரைக்கட்டு வந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வந்து 10 ரூபா தான். வதங்கி போய் இருந்தது, பட் ஓகேவாக இருந்தது. ஸோ கீரைக்கட்டும் பாவக்காவும் வந்து வாங்கினோம். கீரைக்கட்டு பார்த்திங்கன்னா 10 ரூபா, அந்த பாவக்காய் வந்து 20 ரூபான்னாங்க. ஸோ அது வந்து வாங்கியாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த நீச்சோறு தான், அதாவது பழைய சோத்தில் தயிரும் தண்ணி ஊற்றி குடிக்கிறது. ரொம்ப வருஷம் ஆச்சு இது வந்து நான் குடித்து, ரொம்ப நாளாச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு பிறகு இப்போ தான் வந்து நான் குடிக்கிறேன். அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ துணியெலாம் எடுத்து காய வச்சுட்டு அதோட ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரி பழம் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலி என்னோடய ரீல்ஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெள்ளரி பழம் பார்த்திங்கன்னா இது சம்மர் சீசனில் தான் கிடைக்கும், சீசனல் ஃப்ரூட். அந்த நடுவில் உள்ள சீடெல்லாம் எடுத்துடலாம். நம்ம கையாலே வந்து இது ஈஸியாக உரிக்க வரும். சில பேர் வந்து இதை வந்து இந்த நாட்டு சர்க்கரையிலையும் சரி, இல்லை ஒயிட் சுகர்லையும் சரி தொட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து இந்த ஜூஸாகவும் அடித்து குடிப்பாங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி ஜூஸ் அடித்தாச்சு. ஸோ ரொம்பவே வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்தது குடிக்கிறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்பிட்வீன் என் பையன் முழிச்சு அவனுக்கு வந்து இந்த ஓட்ஸ் கஞ்சி வந்து காய்ச்சிட்ருந்தேன். ஓட்ஸ் வேணும் அப்படின்னா. ஸோ ஓட்ஸ்லாம் கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டு, ஸோ கொல்லை சைடு பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இருக்கும், மரம்லாம். ரொம்ப மரம் இருக்காது. இது எவ்வளோ அந்த மிளகா வச்சாலும் ஆடு தின்னுட்டு போயிடுது. சரி ஒன்று தான் இருந்தது. லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி தான். பிரியாணி வேணும் அப்படின்ட்டான். அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ வந்துட்டு பிரியாணி வேணும் அப்படின்ட்டான். சரி பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கள் மாமா பொண்ணுக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது ஒரு வீடு தள்ளி தான். எங்கள் மாமா பொண்ணுக்கு அதை கொடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து இந்த பிரியாணி எங்கள் மாமா பொண்ணு கொடுத்துட்டு அதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதோட அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு. ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போனால் ரெஸ்ட்லேயே தான் இருப்பேன், வேலையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ காலையில் இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அது டீ எதுவும் குடிக்காமல் இந்த ஜூஸை குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் அந்த ஜூஸ் குடித்தாச்சு. சில்லுன்னு குடிக்கும்போது செமையாக இருந்தது. கண்டிப்பாக இந்த வெள்ளரி பழம் ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட வந்து இந்த vlog எண்ட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம். பாய் அண்ட் டேக் கேர்.